ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு கிளம்பிட்டோம். சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வரும். எந்த கோயிலுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு. எந்த ஊரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிலேருந்து ஆழியார் போகிற வழியில் பாலாற்றங்கரை இருக்கும், பெரிய ஆர்ச் இருக்கும். அந்த ஆர்ச்லேருந்து உள்ளே போகணும். முன்னாடியே காரு பைக்கு எல்லாம் நிறுத்திட்டு வந்துடணும். இது என் போகிற என்ட்ரன்ஸ். இது ரெண்டு சைடுமே ஆறு, சென்டரில் வந்து ஆஞ்சநேயர் கோயில். ஃபுல்லுமே இயற்கையாக தான் இருக்கும். இது வந்து பொள்ளாச்சி சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும்னு நான் நினைக்கிறேன். இங்கே வந்து ஃபுல்லுமே இயற்கையாக தான் இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஆற்றுல வந்து தாமரை செடி இருக்கும், உங்களுக்கு பார்த்தா தெரியுமான்னு தெரில. ரைட் சைடில் பார்த்திங்கன்னா விநாயகர் கோயில் இருக்கும். இங்கே வந்து தீபமெல்லாம் போட்டுக்கலாம். இந்த இடத்துல வந்து தீபமெல்லாம் போட்டுக்கலாம். இந்த விநாயகர் கோயிலில் ரைட் சைடில் சாமி கும்பிட்டு இந்த பக்கம் போனோம்னா ஆஞ்சநேயருக்கும் நின்றுட்டுருப்பார் ஆஞ்சநேயர். அதுக்கு அந்த ஆஞ்சநேயர் பாதம் ஒற்றியே பாறையில் வந்து ஆஞ்சநேயர் இருக்கும் பாருங்கள். நீங்களே வெத்தலையெல்லாம் போட்டிருப்பாங்க பாருங்கள். இது வெத்தலையும் துளசி மாலையும் தான் வாங்கிட்டு வந்து போடுவாங்க. வடையெல்லாம் மாலை கட்டி போடுவாங்க. அதுக்கு பின்னாடி வந்து ராமர் பாதைன்னு சொல்லுவாங்க. அந்த சாமி கும்பிட்டு அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஸ்டெப் இருக்கும். அந்த ஸ்டெப்பில் ஏறினோம்னா கோபுரம் தெரியும். அந்த கோபுரத்தில் சாமி கும்பிட்டு 10 நிமிஷம் உட்காந்தோம். இந்த கோயிலுக்கு வந்தாவே மன நிறைவாக இருக்கும். ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி தான். இந்த கோயிலுக்கு வந்தாலே ஒரு மனநிறைவாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்க மாதிரி இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ போடுறதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.